அனைவருக்கும் வணக்கம். டீச்சர், நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வச்சோம். ஸோ அதோடைய மதிப்பெண்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம எண்ணும் எழுத்தும்ன்ற ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் சம்மேட்டிவ் ரிப்போர்ட்ஸ்ன்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் டேர்மை டச் பண்ணிங்கன்னா 3 டேர்ம் காமிக்கும். அதில் 3rd டேர்மை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கடுத்து செலக்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று சிசிஇ ரிப்போர்ட்ஸு, இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு. ஸோ ரெண்டுமே தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிசிஇ ரிப்போர்ட்ன்றதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் எந்த வகுப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த வகுப்புடைய மார்க் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் மட்டும் எடுக்கிறதுனால 3rd ஸ்டாண்டர்டோடைய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் காமிக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு இங்கே உங்களுக்கு 3 வகுப்புமே விசிபிள் ஆகும். இதில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மேலே இருக்க அந்த 3 டாட்டை டச் பண்ணி சென்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லைனா வந்து மெயிலுக்கு நம்ம எதுக்கு ஷேர் பண்ணணுமோ ஸோ அதுக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டு 2 காலம் இருக்குது இல்லைங்களா, அதை 2ஐயும் நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100, அதாவது 40க்கு எவ்வளோ, 60க்கு எவ்வளோன்னு இருக்குது இல்லைங்களா, 2த்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுடணும். அதே மாதிரி டோட்டல் கிரேடும் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? இது வந்து நம்ம சிசி ரிப்போர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் கார்டு எடுக்கணும். அப்போ அதுக்கு திரும்ப இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் காமிக்கும். அந்த கிளாஸை டச் பண்ணுங்கள். கிளாஸை டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாணவருடைய பெயர் பக்கத்துலேயும் பிடிஎஃப் இருக்கும். ஸோ இது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். தமிழில் வேணாலும் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய ரிப்போர்ட் கார்டையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுக்கும்பொழுது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், 100க்கு எவ்வளோன்றதை ஃபில் பண்ணிக்கணும், கிரேடு போட்டுடணும். அதுக்கடுத்து இங்கே கல்வி இணை செயல்பாடுகள், வாழ்வியல் திறன், மனப்பான்மையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதோடைய தரநிலை, கிரேடு எல்லாமே போட்டுட்டு கிளாஸ் டீச்சர் சிக்னேச்சர், அடுத்து ஹெச்எம் சிக்னேச்சர், இது எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி வச்சிடணும் டீச்சர்ஸ். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.